The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. காசி கால பைரவர் கோயிலில் இருந்து புறப்பட்டு புதுக்கோட்டையில் உள்ள கோட்டை பைரவர் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். கால பைரவர் முதல் கோட்டை பைரவர் வரை அமித்ஷா தரிசனம் செய்வதற்கான பின்னணி என்ன காணலாம். காசி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் புனிதமான இடம். பொங்கி பிரவாகம் எடுத்து அமைதியாய் ஓடும் கங்கையில் புனித நீராடுவதை இந்துக்கள் ஒவ்வொருவரும் தங்களது முக்கியமான ஆன்மீக கடமையாக பார்க்கிறார்கள். பழமையான நகரமான காசிக்கு அவ்வளவு எளிதாக செல்ல முடியாது என்பதும், கால பைரவர் அனுமதியில்லாமல் நகருக்குள் நுழைய முடியாது என்பதும் இந்துக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. காசியை காவல் காக்கும் கால பைரவர் மரண பயத்தை நீக்குபவர் என போற்றி வழிபடுகிறார்கள் பக்தர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கால பைரவரை வழிபட்டு தனது ஆன்மீக தள யாத்திரையை தொடங்கியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா. தேர்தல் மும்முரங்களுக்கு இடையே அமித்ஷா திடீரென ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டதற்கு பின்னணி இருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதிலும் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோவில் காவல் தெய்வமான கோட்டை பைரவரை தரிசிக்க அமித்ஷா முடிவெடுத்திருப்பதுதான் பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்டிருக்கிறது. ஏனெனில் காசி கால பைரவரைப் போலவே திருமயம் பைரவரும் விபத்துக்கள் மற்றும் துர்மரணங்களிலிருந்து காத்தருள்பவர் என நம்பப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போதே இந்த கோவிலுக்கு வர திட்டமிட்டிருந்தார் அமித்ஷா. ஆனால் திடீர் மழையால் அப்போது பயணம் தடைபட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அமித்ஷா பயணிக்கவிருந்த ஹெலிகாப்டரும் காற்றில் தள்ளாடி விபத்துக்குள்ளாக இருந்தது. அடுத்தடுத்து ஏற்பட்ட தடைகள், எதிர்மறையான சமிஞ்ஞைகள் காரணமாகவே அமித்ஷா பைரவர் தரிசனத்திற்கான ஆன்மீக யாத்திரையை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷா மட்டுமல்ல, முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரமும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரமும் கூட திருமயம் கோட்டை பைரவரை தரிசித்த வரலாறும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக முத்துப்புழம்பதி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.